ஒரு காலம் வரைக்கும் வந்துட்டு வீட்டு வேலை செய்யும்போது இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆட்டுக்கல்ல மாவாட்டுறது, வீடு கூட்டி துடைக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு விமனை வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறதுக்கான யூஸ் பண்ண ஒரு யுக்திகள் தான். ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ்டு மிஷின் வந்துருச்சு, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் முன்னேறது பிடிக்காம சொல்கிறவங்களோட இதாக தான் நான் பார்க்குறேன். ஸோ பட் ஜென்ரலாக வந்து வீட்டு வேலைன்றதை விட ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே நாட் ஒன்லி ஃபார் விமென், மென்னுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஒபிசிட்டி, அதாவது இப்போ நம்ம எந்த வேலையும் செய்யாமல் இருந்ததுன்னா நம்ம பாடியில் வந்து உடல் பருமனோ இல்லை கொலஸ்ட்ரால் லெவலோ ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் வந்து ஒழுங்காக சுரக்காது, அப்போ அவங்களுக்கு சுகர் டெவலப் ஆகும். இதெல்லாம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேரும் போது அவங்களுக்கு நாட் ஒன்லி கேன்சர், ஜென்ரலாக நிறைய விதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வேலை செஞ்சு தான் வீட்டு வேலை செய்கிறதும் நம்ம ரெகுலர் எக்ஸசைஸும் இட் இஸ் நாட் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது என்னென்னா ரெகுலராக வந்து நம்ம வந்து வாக்கிங் போகிறதோ இல்லை ஜிம்மில் ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுறதோ வந்து ஃபிசிக்கலாக மட்டும் கிடையாது, மென்டலியுமே வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். மென்டலி ரிலாக்ஸ் ஆகிறனால பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அதனால் அவங்க பாடியில் வந்து இம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே ஜாஸ்தியாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, வரும்போது எல்லா வேலையும் நான் தான் டாக்டர் பண்ணுவேன், பயங்கர சுறுசுறுன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன், அப்பயும் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.